அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க விளக்க பார்க்கலாம். முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எது? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அரசியல் நிர்ணய சபையை அமைக்க திட்டம். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் பரிந்துரை எதுனா அரசியல் நிர்ணய சபையை அமைக்க திட்டம். கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்தாங்கன்னா 1942 மார்ச் 22 தான் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை. அடுத்த வினா, பின்வருவற்றுள் எது சரியான வாக்கியம்? பின்வற்றுள்ள எது சரியான வாக்கியம்? ஏடிபி மூலக்கூறில் அடங்கியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் டி. அடினைன், ரிபோசர்க்கரை மற்றும் 3 பாஸ்பேட் தொகுப்பு தான் ஏடிபி மூலக்கூறில் அடங்கியுள்ளது. அடுத்த வினா, சூழ்நிலை மண்டலத்தில் ஆற்றல் ஒழுங்கின்படி கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. இந்த சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் ஒழுங்கின்படி சரியாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஃபர்ஸ்ட் உற்பத்தியாளர். உற்பத்தியாளர் எது சார்ந்து உள்ளதுன்னா தாவர உண்ணிகள். தாவர உண்ணி எது சார்ந்து உள்ளதுன்னா விலங்கு உண்ணிகள். விலங்கு உண்ணி எது சார்ந்துள்ள உயரிய விலங்கு உண்ணிகள். ஓகே. அடுத்த வினா, பொறுத்துக. இது அமிலம் காரம் அந்த தலைப்பிலிருந்து வந்தது. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம. வாங்க. சிட்ரிக் அமிலம் அதாவது எலும்பிச்சை பழச்சாறில் உள்ளது. சிட்ரிக் அமிலம் எலும்பிச்சை பழச்சாறு. டாட்டாரிக் அமிலம் திராட்சையில் காணப்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறப்பை நீரில் காணப்படுகிறது. டானிக் அமிலம் தேநீரில் காணப்படுகிறது. சிட்ரிக் அமிலம் எலும்பிச்சை பழச்சாறு, டாட்டாரிக் அமிலம் திராட்சை, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறப்பை நீர், டானிக் அமிலம் தேநீர். ஓகே. அடுத்த வினா பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றின் பொருந்தாத ஒன்றை தேர்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த இது பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ, அதாவது 4 தான் பொருந்தவில்லை. ஏன்னா அந்த போலியோ வைரஸ் நோய், மற்ற காச நோய், தொழு நோய் காலெல்லாம் பாக்டீரியாவால் பரவுகிறது. ஓகே. அடுத்து நம்ம இதுவும் பொறுத்துக்க தான். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சலவைத்தூள். சலவைத்தூள் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து முதிர்ந்த எலும்பை ஒட்ட வைத்தல் பயன்படுகிறது. டிடிடி பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. பொட்டாஸ் படிகாரம் குடிநீரை தூய்மையாக்க பயன்படுகிறது. சலவைத்தூள் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து முறிந்த எலும்பை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. டிடிடி பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. பொட்டாஸ் படிகாரம் குடிநீரை தூய்மைப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அடுத்த வினா, உரங்கள் தொடர்புடையவற்றை கீழ்கண்ட வாக்கியங்கள் படிக்கவும். ரோமன் லெட்டர் 1, நைட்ரஜன் தாவரங்களின் வேகமாக வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதாகும். ரோமன் லெட்டர் 2, தாவரங்களின் துரித வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் பாஸ்பேட் தேவை. ரோமன் லெட்டர் 3, வலிமையான வேர் அமைப்பை பொட்டாசியம் உருவாக்குகிறது. இந்த 3ம் சரிதான். முதல் என்னன்னு பார்ப்போம். நைட்ரஜன் தாவரங்களின் வேகமாக வளர்ச்சிக்கு அவசியமாகும். அடுத்தது, தாவரங்களின் துரித வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கும் பாஸ்பேட் தேவைப்படுகிறது. தாவரத்துல வலிமையான வேர் அமைப்பை பொட்டாசியம் உருவாக்குகிறது. ஓகே. அடுத்த வினா, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கண்ணாடியை அரித்தல். இது கண்ணாடியை அரிக்கணும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் கண்ணாடியை அரிக்கும். காலிக்கோ அச்சிடுதல்னா பொட்டாசியம் டைகுரோமேட். தோல் களிம்புன ஜிங்க் கார்பனேட். காளான் கொல்லி அதாவது பூஞ்சை கொல்லினா போர்டாக்ஸ் கலவை. கண்ணாடியை அரித்தல் எதுனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். காலிக்கோ அச்சிடுதல்னா பொட்டாசியம் டைகுரோமேட். தோல் களிம்புல எது பயன்படுகிறதுனா ஜிங்க் கார்பனேட். காளான் கொல்லி அதாவது பூஞ்சை கொல்லி போர்டாக்ஸ் கலவை. அடுத்த வினா, ரோமன் லெட்டர் 1, மைய விலக்கு விசை என்பது மையத்தை நோக்கி செயல்படுத்தப்படும் விசையாகும். ரோமன் லெட்டர் 2, தயிர் கடையப்படும் போது வெண்ணெய் பிரித்து எடுக்க பயன்படுவது மைய விலக்கு விசையால் தான். சரியான பதில் என்ன? கூற்று 1 தவறு மற்றும் கூற்று 2 சரி. மைய விலக்கு விசை என்பது மையத்தை நோக்கி செயல்படும். ஏன்னா மைய விலக்கு விசைனா அந்த மையத்தை நோக்கி செயல்படாது, வெளியே நோக்கி தான் செயல்படும் அந்த இது. அடுத்த, தயிர் கடையப்படும் போது வெண்ணெய் பிரித்தெடுக்க பயன்படுவது மைய விலக்கு விசை தான். இது கூற்று 2 சரி. ஓகே. அடுத்த வினா, உருகு இலை அதாவது ஃபியூஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இது சரியான பதில் ஆப்ஷன் ஏ தான். ஃபியூஸ் அதிக மின்தடையும் குறைந்த உருகு நிலையும் கொண்டது. ஃபியூஸ் அதிக மின் தடையையும் குறைந்த உருகு நிலையும் கொண்டதுதான் அந்த உருகு இலை. ஓகே. அடுத்த வினா, முக்கிய அந்த தலை காற்றை பத்தி பார்க்க போறோம். சின்னூக். சின்னூக் எங்க இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீசுகிறது. ஸ்பான் காற்று எங்கன்னா வடக்கு இத்தாலியில வீசுகிறது. சிராக்கோ எங்க வீசுகிறதுனா சகாரா பாலைவனத்தில் வீசுகிறது. லூ
அந்த காற்று எங்க வீசுகிறதுனா நமது இந்திய தார் பாலைவனத்துல வீசுகிறது. சின்னூக் வந்து வட அமெரிக்க, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வீசுகிறது. ஸ்பான் காற்று வந்து வடக்கு இத்தாலி யூஸ் பண்ணி வீசுகிறது. சிராக்கு வந்து சகாரா பாலைவனத்தில் வீசுகிறது. லூ வந்து இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசுகிறது. அடுத்த வினா, கோள்களும் அது வந்து சூரியனை சுழன்று வரும் காலமும் பார்க்க போறோம். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி. புதன் வந்து சூரியனை எத்தனை நாள் சுற்றி வருகிறதுனா புதன் வந்து 87.97 நாட்கள்ல சூரியனை சுழன்று வருகிறது. அடுத்து வெள்ளி வந்து 224.7 நாட்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்தது பூமி வந்து 365 நாட்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்து செவ்வாய் வந்து 687 நாட்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. புதன் வந்து 87.9 நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறது. வெள்ளி வந்து 224.7 நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறது. பூமி வந்து 365 நாள் சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய் வந்து 680 நாட்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்த வினா, சரியான விடையை தேர்ந்தெடுக. பொருளாதார வளர்ச்சிக்கு, அதாவது பொருளாதார வளர்ச்சி நிலைக்கு முன்னேற 5 வகையான கட்டங்களை விளக்கியவர் யாருன்னா ரோஸ்ட்ரோ. பொருளாதார வளர்ச்சி நிலைக்கு முன்னேற 5 வகையான கட்டடங்களை விளக்கியுள்ளவர் யாருன்னா ரோஸ்ட்ரோ. அடுத்த வினா, ஹிந்தி மொழி மூலம் அனைவரும் ஒருவரே என்ற உணர்வை ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஹிந்தி மொழி மூலம் அனைவரும் ஒருவரே என்ற உணர்வை ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே. அடுத்த வினா, நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் யார்? நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அடுத்த வினா, 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். அடுத்த வினா, உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகே. அடுத்த வினா, பொறுத்துக. இது முக்கிய பத்திரிகைகள் யாரு எந்த பத்திரிகையோட தொடர்புடன் கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த பத்திரிகைனா அல் ஹிலால். அம்பேத்கரோட பத்திரிகை எதுனா மூக்நாய். தேவேந்திரநாத் தாகூரோட பத்திரிகை எதுனா தத்துவ போதினி. பாலகங்காதரோட பத்திரிகை எதுனா கேசரி மராட்டா. ஓகே. அடுத்த வினா பார்க்கலாம். தாஸ்கண்ட் அமைதி மாநாடு எப்போது நடைபெற்றது? தாஸ்கண்ட் அமைதி மாநாடு ஜனவரி 1966ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஓகே. இன்னைக்கு நம்ம 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நீங்க பார்த்தோம். நன்றி, வணக்கம்.